ஸோ இன்றைய நாள் நல்லா நீங்க போச்சுன்னா போயிருக்கணும்னு நினைக்கிறேன். போகலைனாலும் அடுத்த நாள் நாளைய நாளை சரியாக பண்ணுங்க. இன்றைய நாள் நல்லா போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு 10ல இருந்து 20 நபர்களுக்காக சொல்லியிருந்தேன். அவங்க தலைமுறைக்காக சொல்லியிருந்தேன். அவங்க குழந்தைகளுக்காக சொல்லியிருந்தேன். அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்துக்காக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? நல்லது சொல்லியிருந்தேன். என்ன நல்லது சொல்லியிருந்தேன்? முதல் பத்திரம், முக்கிய பத்திரம். இன்னும் பாதி குடும்பங்கள் இன்னும் முதல் பத்திரமே வாங்கல. சரியாக முதல் பத்திரமே அவங்க பேர்ல இல்ல. அப்போ முதல் பத்திரம், முக்கிய பத்திரம் சொல்லி அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. அடுத்து 10 பத்திரம் இருந்தா நம்ம பசங்களோட நம்ம பத்திரமா இருக்கலாம்ன்றதையும் நினைவுபடுத்துங்க. 10 பத்திரம் பசங்க பத்திரத்தையும் உறுதியா சொல்லுங்க. அதே மாதிரி ஆதிவில் ஒரு 5 ஆண்டுகள் தினம் தினம் இந்த மாதிரி 10ல இருந்து 20 நபர்கள்ட்ட பேச பேச நம்ம ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிருவோம். அந்த அணியில இருந்து வரக்கூடிய சேல்ஸ்னாலும் சொத்து வாங்கியிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணி அவங்களும் பண்ணுவாங்க. அப்படி தொடர்ந்து ரெஃபரன்ஸ் மூலமாகவே நம்ம ஒரு 500 சொத்து வரலும் தொடர்ந்து பயணித்தால் எந்த விதமான ஒரு டவுட்டே இல்லாம முழு திறமையோட, முழு உற்சாகத்தோட, முழு தன்னம்பிக்கையோட, முழு ஒரு இலக்கோட, இந்த இலக்கு வந்து தீர்மானிச்சது உங்க 500 சொத்துல எந்த தவறும் இல்லாம, எந்த வித மாற்று கருத்து இல்லாம 500 சொத்து என் தலைமுறையே கெத்து, 500 பத்திரம் என் தலைமுறையே பத்திரம்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இலக்குகள் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ன்றது கண்ண மூடி திறக்கிறதுக்கும் ஓடிரும். அந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளையும் நான் ஒரு மிகச்சிறந்த நாளாக 10ல இருந்து 20 குடும்பங்களுக்கு இதை பற்றிய சிந்தனைகளை விதைப்பேன். இதை பத்தின ஒரு நல்ல கருத்துக்களை விதைப்பேன். சொத்தை தவிர வேற எதுவும் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்க போறது இல்ல. அப்படிப்பட்ட சொத்தை நம்ம நேசிப்போம், சுவாசிப்போம். அந்த சொத்தை காதலிப்போம். அந்த சொத்தை நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கணும்னு இறைவனையும் பிரார்த்திப்போம். பிரபஞ்சத்திட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்போம். கேளுங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இறைவன் சைட்ல இருந்து. ஸோ அதனால முதல் பத்திரம், முக்கிய பத்திரம், 10 பத்திரம் பசங்க பத்திரம்ன்றத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. 500 பத்திரம் தலைமுறைய பத்திரம்ன்றத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக தினம் தினம் சேல்ஸ் போட முடியும். ஆப் இருக்கு. 10 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் செஞ்சு சேல்ஸ் போட ஆரம்பிங்க. ஒரு இஎம்ஐ சைட்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு சைட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 600 குடும்பங்கள் அங்கே வந்து குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 600 பிளாட் போட்டிருக்கோம். அதுல ஒரு 200 குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2 ஆண்டுகள்லயே அங்கே குடி வந்துடும். ஏன்னா சுத்தி இருக்கிற நிறைய பேர் வாங்குறாங்க. ஆர்கேபேட்ல வாங்குறாங்க, திருத்தணில வாங்குறாங்க, கேஜி கண்டிகைல இருந்து வாங்குறாங்க, சோழிகர்ல இருந்து வாங்குறாங்க, அரக்கோணத்துல இருந்து வாங்குறாங்க. இவங்கெல்லாம் சீக்கிரமே வீடு கட்டி போகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சீக்கிரம் பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் வாங்கி போட்டு சொத்தோட ரேட்டு இந்த வீடுகள் வரப்போ மிகப்பெரிய லெவல்ல மாறிடும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது சீக்கிரம் ஒரு 3-4 வருஷத்துல 2000 3000 கூட 4-5 மடங்கு, இந்த 3-4 வருடங்களே 3-4 மடங்கு மினிமம் மாறக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மடங்கு விலைவாசி உயர வாய்ப்புள்ள ஒரு சைட்டு. விட்டுறாதீங்க. பேங்க்ல போட்டா 10ல இருந்து 15 வருஷம் ஆகுது ஒரு மடங்கு மாறுறதுக்கு. இதுல நிலத்துல ஒவ்வொரு வருடமும் ஒரு மடங்கு மாறுதுன்னா இதை விட வாழ்க்கை வந்து முன்னேறதுக்கு வேற வழிகளே கிடையாது. அற்புதமான வாய்ப்பு, பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இன்றைய லட்சம் நாளைய கோடி நிலத்தில் மட்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அனைவரையும் முதலீடு பண்ண சொல்லுங்க. கோடீஸ்வரர்களாக மாற சொல்லுங்க. ஈஸியா ஒரு 3.5 சவரனாக கொடுத்தா கூட வாங்கிடலாம். ஒரு 3.5 சவரனாக அடமானம் வச்சு கூட இந்த இஎம்ஐ ஸ்கீம்ல வந்து கூட வாங்கிடலாம். இப்போ பணம் உடனே ரெடியா இல்லையா? 3.5 சவரனாக கொடுத்தா நம்ம ஒரு 2.5 லட்ச ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு முடிச்சுக்கலாம். 6 மாசம் அதுக்குள்ள அதை திருப்பிடணும் வட்டி இல்லாம. அதே மாதிரி இஎம்ஐயும் மாசம் மாசம் கட்டிடணும். இதை தெளிவா இருங்க. கொஞ்சம் வேகமா செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இது ரொம்ப 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 நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாளா இருக்கணும். இது என்ன சிறந்த நாள், அற்புதமான நாள்? நான் ஒரு 10ல இருந்து 20 குடும்பத்துல மாற்றத்தை உண்டு பண்ணேன். என்ன மாற்றம்? சொத்து வாங்கணுன்ற மாற்றத்தையும் சொத்து பிரச்சாரம் பண்ணேன் அவங்ககிட்ட. அந்த பிரச்சாரம் சிறப்பாக இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நாள் இனிய நாள். உங்க தலைமுறைக்கே நீங்க செய்யும் இனிய ஒரு புண்ணியமான செயல் இது. அந்த செயலை செய்யுங்க. முதல் பத்திரம், முக்கிய பத்திரம், 10 பத்திரம் பசங்க பத்திரம் சொல்லி விடைபெறலாம். முதல் பத்திரம், முக்கிய பத்திரம், 10 பத்திரம் பசங்க பத்திரம் சொல்லி விடைபெறலாம்.